بسم الله الرحمن الرحيم ما جعل الله لرجل من قلبين في جوفه எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய அகத்திலே இரண்டு இதயங்களை அல்லாஹ் ஆக்கவில்லை. وما جعل أزواجكم اللائي تظاهرون منهن أمهاتكم உங்களுடைய மனைவியர்களை உங்களுடைய தாய்மார்களுக்கு ஒப்பாக நீங்கள் கூறுவதினால் உங்களுடைய தாய்களாக அவர்களை ஆக்கவில்லை. وما جعل أدعياءكم أبناءكم உங்களுடைய வளர்ப்பு பிள்ளைகளை உங்களுடைய புதல்வர்களாக அவன் ஆக்கவில்லை. ذلكم قولكم بأفواهكم இதுவெல்லாம் உங்களுடைய நாவினால் உங்களுடைய வாயால் நீங்கள் சொல்லும் சொல்லாகும். والله يقول الحق அல்லாஹ் ஹக்கான விஷயத்தை கூறுகிறான். وهو يهدي السبيل அவனே நேரான பாதையை காட்டுகின்றான். உதுஊஹும் லிஆபாயிஹிம் அவர்களுடைய தந்தையரின் பெயர் கொண்டு அவர்களை அழையுங்கள். ஹுவ அக்ஸத்து இன்தல்லாஹ் அது அல்லாஹ் தஆலா இடத்தில் நீதமானதாக இருக்கும். ஃபஇல்லம் தஅலமு ஆபாஹும் அவர்களுடைய தந்தையர்களின் பெயரை நீங்கள் அறியவில்லை என்றால் ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன் வ மவாலிக்கும் மார்க்கத்திலே தீனிலே அவர்கள் உங்களுடைய சகோதரர்களாகவும் உங்களுடைய நண்பர்களாகவும் இருக்கின்றனர். வலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் ஃபீமா அக்தஅதும் பிஹி இதற்கு முன்னால் இது சம்பந்தமாக நீங்கள் குற்றம் செய்திருந்தால் தவறு செய்திருந்தால் உங்கள் மீது குற்றம் இல்லை என்றாலும் வலாக்கின் மா தஅம்மதத் குலூபுக்கும் உங்களுடைய இதயம் எதை வேண்டுமென்றே செய்ததோ அதுதான் குற்றமாகும். வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அசல்ல இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே வளர்ப்பு மகன் அவன் சொந்த மகனாக ஆக முடியாது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் எதை சொல்ல வேண்டுமோ அந்த நோக்கத்தை சொல்லுவதற்கு முன்னால அல்லாஹ் ஒரு முன்னுரையாக ஒரு உதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான். அதை நம்ம கேட்கும் போதே நமக்கு நம்முடைய உள் உணர்வு அது நமக்கு சொல்லும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிய வைப்பான். அதுக்கப்புறம் சிந்தனையை டைவர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அல்லாஹ் எந்த நோக்கத்தை சொல்ல வருகிறானோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் எடுத்த எடுப்பில் அல்லாஹ் என்ன பயான் செய்கிறான் அப்படின்னா மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி அதில் அல்லாஹ் சொல்லுகின்றான் வெளிப்படையான விஷயம். எந்த மனிதனுக்கு உள்ளாரையும் அல்லாஹ் இரண்டு இதயங்களை அல்லாஹ் வைக்கவில்லை. இது எல்லாத்துக்குமே தெரியும். யாருக்குள்ளாரையாவது ரெண்டு இதயம் இருக்குதா? கிட்னி வேணா ரெண்டு கிட்னி இருக்கு. ஆனால் இதயம் ஒன்று தான். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே அதை தான் சொல்கிறான். மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி எந்த மனிதனுடைய அகத்திலேயும் இரண்டு இதயங்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அதே மாதிரி நீங்கள் விளங்கிக்கோங்க, நீங்கள் உங்களுடைய மனைவியை உங்களுடைய தாய் என்று நீங்கள் கூறிவிட்டால் நீங்கள் கூறுவதினாலே அவள் ஒன்றும் உண்மையான உங்களுடைய தாயாக ஆகிவிட மாட்டாள். மனைவியை அம்மானு கூப்பிடக்கூடாது. வாமா போமா மனைவியை என்னத்துக்குங்க வாமா போமா மனைவியை வாமா போமாலாம் கூப்பிடக்கூடாது. பேர் சொல்லி கூப்பிடுங்க. இல்லை வாப்போ சொல்லுங்க. வாமா போமா சொல்லக்கூடாது. மனைவியை அம்மா அப்படின்னு கூப்பிடுறதுனால அவள் தாயாக ஆகிவிட மாட்டாள், பெத்த தாயாக ஆகிவிட மாட்டாள். அதே மாதிரி தான் அல்லாஹ் இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு எப்படி ஒரு மனிதனுக்குள் இரண்டு இதயம் இல்லையோ மனைவியை தாய் என்று கூறுவதினால் அவள் தாயாக ஆகிவிட மாட்டாளோ பெத்தவளாக ஆகிவிட மாட்டாளோ இசீத்தரா இதே மாதிரி தான் நீங்கள் அடுத்தவன் வீட்டு பிள்ளைய நீங்கள் வளர்த்துக்கிட்டு வளர்ப்பு பிள்ளை யாருக்கோ பிறந்தவன் அவனை தூக்கி நீங்கள் வளர்த்துக்கிட்டு இது எம்மவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவதினால் உண்மை மாறிவிடாது. உண்மை மாறிவிடாது. அவன் உங்கள் மகனாக ஆகிவிட மாட்டான். ஒருவன் தன்னுடைய மனைவியை கோபத்துடைய நிலையில் அவன் தன்னுடைய மனைவியை பார்த்து நீ என்னுடைய தாயுடைய முதுகை போல் அப்படி சொல்லிட்டான் அப்படின்னா உண்மையிலேயே அவன் ஒன்றும் இவனை பெத்தெடுத்த தாயாக ஆகிவிட மாட்டாள். குர்ஆனில் அல்லாஹ் அதை பற்றி அந்த கது சமியல்லாஹு கௌலல்லத்தி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா
அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லுவான், மாஹுன்னா உம்மஹாத்திஹின், அவர்கள் மனைவியர்கள் அவங்க உங்க அம்மாவா ஆயிட முடியாது, அவர்களை தாயாக ஆகிவிட முடியாது. இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், பெத்தெடுக்கணும், யார் வயிற்றிலிருந்து பெற்றாங்களோ அவங்க தான் தாயாக ஆக முடியும், பெத்தவளாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா இருக்கிறானே கூறுவான். அல்லாஹ் இருக்கிறானே, இந்த இரண்டு விஷயம், ஒரு மனிதனுக்குள்ள இரண்டு இதயம் இல்லை. மனைவியை தாய் என்று கூறுவதனால் அவள் தாயாகிவிட முடியாது அப்படிங்கிற இந்த இரண்டு விஷயத்தை அல்லாஹ் பேசிவிட்டு, அல்லாஹ்வினுடைய அசல் பேசக்கூடிய நோக்கம் இந்த வளர்ப்புக்குள்ள சம்பந்தமான விஷயத்தை அல்லாஹ் சொல்லணும். ஸோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் பேச வேண்டிய அசல் மக்சதை அல்லாஹ் பேசுகிறான். இப்போ தான் ஒமா ஜாலா தெரியாக்கும் அபுனாக்கும், உங்களுடைய வளர்ப்பு பிள்ளைய உங்களுடைய புதல்வர்களாக அல்லாஹ் ஆக்கவில்லை. நீங்கள் வளர்த்த பிள்ளைய சொந்த பிள்ளையா நீங்கள் சொந்த பிள்ளை மாதிரி வளர்க்கலாம், ஆனால் சொந்த பிள்ளையா ஆயிடுமா அப்படின்னு சொன்னால் அது சொந்த பிள்ளையாக ஆகாது. அசலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயத்து எப்போ இறங்கின ஆயத்து அப்படின்னா, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸாவை எடுத்து வளர்த்தாங்க, வளர்ப்பு புள்ள. ஸைத் இப்னு ஹாரிஸா ரசூலுல்லாஹினுடைய வளர்ப்பு புள்ள. அதனால் மக்கள் இருக்கிறார்களே, ஸைத் இப்னு ஹாரிஸாவை ஸைத் இப்னு முஹம்மது அப்படின்னு கூப்பிட்டாங்க. முஹம்மது மகன் ஸைத் அப்படின்னு சொல்லி இப்படி கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிடக்கூடாது. அதாவது பெத்த மகனை போல வளர்க்கலாம், ஆனால் அவனுக்கு அத்தா நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த அத்தாவினுடைய அந்த இன்சியல் கொடுக்கலாமான்னா இன்சியல் கொடுக்கக்கூடாது. இந்த கல்யாணத்தில் தப்தர் எழுதும்போது பார்த்தா கூட நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க. வளர்ப்பு பிள்ளைய எம்மவன் எழுதுங்க, எம்மவன் யாரடா கொச்சப்படுத்துகிற, அவங்க அம்மாவை கொச்சப்படுத்துறியா, அது செய்யக்கூடாது, அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. அல்லாஹ் தாலா இருக்கிறானே அதை தான் சொல்கிறான். ஸைத் இப்னு முஹம்மது நஹி, ஸைத் இப்னு ஹாரிஸா போலோ, ஸைத் இப்னு ஹாரிஸா, ஹாரிஸாவுடைய மகன் ஸைத். இந்த ஆயத்து இருக்கிறதே இது சம்பந்தமானதான், இவர் சம்பந்தமாக தான் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தை இறக்கணும். இந்த சூறாவினுடைய நடுவுலேயே அல்லாஹ் தாலா இருக்கிறானே ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுவான். அந்த இடத்துல அல்லாஹ் தாலா சொல்லுவான், மாகான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், உங்களில் இருக்கும் ஆடவர்களில் யாருக்கும் முஹம்மது தந்தை இல்லை, முஹம்மது தந்தை இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க, ஆனால் அவங்களாம் மௌத்தா போயிட்டாங்க. அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மகான முஹம்மது நபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், ஆடவர்களில் உங்களில் யாருக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை இல்லை. அவர் யார்? வலாக்கின் ரசூலல்லாஹ் வ ஹாத்தமன் நபியீன், ஓ அல்லாஹ்கே ரசூல் ஹே, அவர் அல்லாஹ்வுடைய ரசூல், அவர் ஹாத்தமுன் நபி அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா இருக்கிறானே ரசூலுல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவினுடைய நடுவுலையே ஒரு இடத்துல அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் இங்கேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் அப்படின்னா, வமா ஜஅல அதியாக்கும் அப்னாஅக்கும், உங்களுடைய வளர்ப்பு பிள்ளை உங்களுடைய சொந்த பிள்ளைய மாதிரி ஆயிட மாட்டான். நீங்க சொந்த பிள்ளைன்னு சொன்னாலும் ஹகீகத்து பதில் நஹி சக்தி, உண்மை மாறிவிடாது. உண்மை என்னவோ அந்த உண்மைதான். உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பையனுக்கு யார் தந்தையோ யார் பெத்தானோ அவன்தான் அத்தாவாக முடியுமே தவிர நான் எடுத்து வளர்த்தேங்க, அவ்வளோதான். வளர்ப்பு புள்ள அவ்வளோதான். சொந்த மகனை போல் வளர்க்கலாம், ஆனால் இன்சியல் கொடுக்க முடியாது. இன்சியல் கொடுக்கறது அது தப்பான ஒரு விஷயம். ஒரு மகனுக்கு இரண்டு தந்தை இருப்பது எப்படி சாத்தியம் இல்லையோ அதே மாதிரி தான் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளார இரண்டு இதயம் இருப்பது சாத்தியம் இல்லையோ அதே மாதிரி தான் ஒரு மகனுக்கு ரெண்டு தகப்பனாக இருக்க முடியும், அது இருக்க முடியாது. அந்த மாதிரி சொல்கிறது அவங்க அம்மாவை கொச்சப்படுத்துகிற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தான் இங்கே சொல்லுகிறான். மா ஜஅலல்லாஹ் லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, எந்த மனிதனுடைய அகத்திலேயும் இரண்டு இதயங்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. வமா ஜஅல அஸ்வாஜகும் அல்லாஹி துதாஹிரூன மின்ஹுன்ன உம்மஹாத்திக்கும், உங்களுடைய மனைவியர்களை உங்களுடைய தாய் என்று நீங்கள் கூறுவதினாலே உங்களை பெற்றெடுத்த தாயாக அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிடுவது இல்லை. வமா ஜஅல அதியாக்கும் அப்னாஅக்கும், உங்களுடைய வளர்ப்பு பிள்ளைகளை உங்களுடைய புதல்வர்களாக அல்லாஹ் ஆக்கவில்லை. இதெல்லாம்
தாலிக்கும் கவுலுக்கும் பி அஃப்வாஹிக்கும், இதெல்லாம் உங்களுடைய வாயால் பேசக்கூடிய வார்த்தைங்க, வாய் சவுடால் பேச்சு இதெல்லாம் அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். வாயால் சும்மா பேசி விடுறது. அல்லாஹ் வல்லாஹு யக்கூலுல் ஹக், ஹக்கை அல்லாஹ் கூறுகிறான். வஹுவ யஹ்தி சபீல், அல்லாஹ் இருக்கிறானே நேர்வழி காட்டுவான், நேர்வழி காட்டுகிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னும் ஒரு சில விளக்கங்கள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.